ஹாய் ஹலோ வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடி கொழுக்கட்டை தாங்க. இந்த பிடி கொழுக்கட்டை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நான் பச்சரிசி எடுத்துருக்கேங்க. அதே அளவில் 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய், கொஞ்சம் நெய் எடுத்துருக்கேங்க. நான் ரேஷன் அரிசி தாங்க எடுத்திருக்கேன். 4 வாட்டி தண்ணியில் அலசிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊறுனா போதுங்க. ஊறினதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிப்போம். இது நைஸாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் இந்த 3/4 கப் அளவு வெல்லம் நான் போட்டிருக்கேங்க. 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணி அதே பேனில் நம்ம ஊற்றிடுவோம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேங்காய் விருப்பப்பட்டால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த வாட்டி தேங்காய் போடலிங்க. அப்படியே நான் அரைச்ச மாவை நான் இதில் ஊற்றுறேங்க. அப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். இது கொஞ்சம் கை விடாமல் நம்ம கலரணுங்க. கலர்னதுக்கப்புறமா கெட்டியாக வருங்க. கெட்டி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம ஃபேன் காற்றுல ஆற வச்சுடுவோம். இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கையில் பிசைஞ்சுப்போங்க. இது பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம இட்லி பிளேட்டில் நம்ம இந்த கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து பிடிச்சி வைக்கலாங்க. இப்போ நான் எல்லா மாவையும் பிடிச்சி வச்சாச்சுங்க. இப்போ இட்லி குண்டால் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி கொதிச்சதுமே நான் பிடிச்சி வச்ச மொத்த கொழுக்கட்டையும் நான் ஆவி விட போகிறேங்க. இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்களா, சுட சுட கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. பச்சை அரிசியில் தான் செய்யணும்னு இல்லைங்க, இட்லி அரிசியில் கூட செய்யலாங்க. உங்களுக்கு தேங்காய் வேணும்னா நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் இதில் ஆட் பண்ணலை. இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்களேன். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேம் டைம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.